ஏக்கா ஆமாக்கா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன்னு எல்லாரும் சேர்ந்து நாங்க சீனா போறோம். ஜாலியா இருக்கு, கேட்டியா? ஏன் வள்ளி எல்லாவற்றையும் சொல்லிட்டு கிடக்க பைத்திய அரிப்பி சொல்லி கொடுத்துறாம சந்தோஷமாவா டூர் போறோம். பிரச்சனையில மாட்டிட்டு வெளியூர் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தையா போன் போட்டு சீனா போறோம் மானா போறோம்னு போன வைக்கி. ஏக்கா இவ சொல்ல மாட்டா, என் பெரியமா மொவளுக்கு மொவாதா வெளியூர்ல தான் இருக்கா. ஏக்கா நீ யார்கிட்டையும் சொல்லிடாத, ஒரு போலீஸு கேஸ் ஆகி வச்சு பார்த்துக்கோ. அதனாலதான் நாங்கள் பாரின்னு போகிறோம். நீ யார்கிட்டையும் சொல்லிடாதண்ணா. சரிக்கா, நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு பிளேனை பிடிக்கணும். அதனால நான் புறவு ஃபோன் பண்ணுதேன், அங்கே போயிட்டு வீடியோ கால் பண்ணுவேன். நீ போனை அட்டன் பண்ணு. இந்த கொண்டையில் வைக்கக்கூடிய கொண்டை முடி கிளிப்பு, ஸ்லைடு, கேர் பேண்டு, பவ்வு எல்லாம் அங்கே விலை குறைவாக இருக்கும். நம்ம ஊரில் 50 ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் அங்கே 1 ரூபாய்க்கு தான் விற்பாவலாம். எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன். சரியா, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுதே, நீ போன வீடியோக்கெல்லாம் அட்டன் பண்ணிடு. சரிடி, நான் போன அட்டன் பண்ணுதே. ஏடி எனக்கு 4-5 கொண்ட முடி வாங்கிட்டு வாட்டி. அப்புறம் அந்த மூஞ்சில போடக்கூடிய பேஸ் பாஸ் அது ஒன்று வாங்கிட்டு வா. ஒரு அட்டையாட்டு வாங்கிட்டு வா. இனி எப்போ நீ அங்கே சைனாக்கு போவ, அங்கே உள்ள எல்லாருமே நல்ல வெள்ளை வெள்ளை இருப்பாள்வல்ல, அது என்ன போடுவாள்னு கேட்டால் அதையும் வாங்கிட்டு வானே. சரிக்கா, எல்லாம் வாங்கிட்டு வர, நீ போன வை. இப்போ எனக்கு பேச நேரம் இல்லை. எப்படி எக்கா? எக்கா அங்கே எல்லாமே விலை குறைவாக இருக்கும். இங்கே பார்த்தியா, இவ மூஞ்சில் போட பேஸ் பாஸ் அதெல்லாம் வாங்க சொல்லியிருக்கா. நம்மளை நிறைய பர்ச்சேஸிங் பண்ணுவோம். இந்த டிக்கெட்டுக்கு வட்டிக்கு கடை வாங்கணும்லக்கா, அதில் இன்னும் கொஞ்சம் பைசா இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு நிறைய சாதனம்லாம் வாங்கிட்டு வரணும். சரியா? ஏ வள்ளி, ஏடி உனக்கு பயமாவே இல்லையாட்டி? ஐயோ பியாதி எடுப்பா, எனக்கு வயிற்ற கலக்கிட்டு 4 நேரம் போயிட்டு வந்திருக்கேன். 10 ரூபா கொடுத்து உனக்கு பயமாவே இல்லையா? சரி ஆச்சி எங்க போது உள்ள போவோம். யாரோ பிள்ளைன பிடிப்போம். இங்க பிரச்சனை ஆயிடாம யாராவது பாத்துறாமட்டி. எக்கா இங்கே யாருக்கா பிடிப்பா? ஒருத்தர் பிடிக்க மாட்டா. ஆச்சி நல்ல ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வரேன்னு போயிருக்காவ. வருவாவ, இருங்க வருவாவ, வந்தப்புறம் உள்ளே போயிடுவோம். என்ன பெத்தாரே, அந்த கடவுளை தான் இனி என்னைய காப்பாற்றணும். இவளுக்கு கொஞ்சம் கூட குத்த உணர்ச்சி இல்லை, ஒரு பயமும் இல்லை. எனக்கு பயந்து பாத்ரூம் போனதான் மிச்சம். வயிற்ற கலக்குது பயத்துல. இது என்னது கொடுமை? கெட்டுனானா கிளவிக்கு வந்துச்சா கல்யாண யோகம். இது என்னதாச்சு? இந்த வயசுல இந்த பேண்ட் சட்டை தேவையா? ஏன் ஆச்சி அழகு போல இருக்குது ஆச்சி. லாட்டி பிளைட்ல லாட்டி வரோம். அங்கங்க இங்க துணியெல்லாம் கொடுத்துருக்கு. சேலையை கட்டிக்கிட்டு பிளைட் யாருன்னா ஒரு மாதிரி பாப்பான்னு வரல. எல்லாரும் ஒருக்கா சப்பானுக்கு போகும்போது பார்த்தானு லாட்டி மேலையும் கீழே கிடந்துக்கிட்டு. அதுக்கு தான் ஆச்சு போய் பக்கத்துல வாடுன்னு வாடி போய் ரோட்டு பக்கம் போய் துணி மாற்றிட்டு வந்திருக்கேன். இப்ப ரொம்ப முக்கியம், ரோட்டுக்கு போற வழியில எவனாவது பார்த்தா என்ன இருக்கும்? பேண்டிச்சிட்டு போட்டுட்டியாச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமா இல்லையா? லாட்டி என்ன வெக்கமா? ஆளங்கட்டோம் வா போவோம். பிளைட் எத்தனை மணிக்கு? யாச்சி பிளைட் வந்துடும், வாங்க. உள்ளே ஜெக்கிங்லாம் உண்டு, நிறைய இதெல்லாம் உண்டு, வாங்க போவோம். ஒருத்தருக்காது கவலை இருக்கா? எல்லாம் ஜாலியா தான் சுத்துது. நான் தான் என் வீட்டை நினைச்சும் போலீஸை நினைச்சும் பயந்துட்டு கிடக்கேன். சீக்கிரம் போங்க சீக்கிரம். தாத்தா எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பீர், வாரும். ஏ தாத்தா, கொஞ்சம் இருல வாரம்ல. போலீஸ் வந்துடாம நீங்க வாங்க. இவர் ஒரு மனுஷன், இவருக்கு கக்கூசு போறதுக்கெல்லாம் என்ன துணைக்கி விட்டுருக்காங்க. தாத்தா இப்ப வருவேல, இல்ல நான் உள்ள வந்து இழுத்துட்டு வரட்டுமா? ஏப்பியாதி எடுப்பா வாரம்ல. பாத்ரூமுக்கு நிம்மதியா போவிடுதானா? நின்னு முடிச்சிட்டு வாரேன். சீக்கிரம் வாங்க தாத்தா, பயமா இருக்கு. தம்பி 5 ரூபாவா 10 ரூபாவா? 1 5 2 10. போயிட்டு வந்து தாரேன். 1னா 5 2னா 10. இவனுக்கு எப்படி தெரியும் 1 2ன்னு? கொல்லாம் கதை. உள்ள யாருக்கனவே ஆள் இருக்கா? ஏமா வெளியே வாங்க. யோ என்ன உன் கூட இருக்கணும், பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஆள் வளர்க்கானும் ஓடிட்டானுவலா? எப்படி தெரியல சார். தெரியலையா? ஓடுனானு வை, இன்னைக்கு உன் காலி எலும்ப ஒடிச்சிருவேன். அவன் ஓடுனா நான் என்ன பண்ணுவேன் சார்? எனக்கே வருவு. நானும் தான் பாத்ரூம் போவாம இருக்கேன். நீங்க அவியல ஊட்டிய வந்துருவாவ சார்? வரணும். வரலைன்னா இன்னைக்கு என்ன நடக்கும்னு நான் காட்டுவேன். ஐயோ, இவர் ஏன் இப்படி பேசுகாரு? ராசமலன்னு விட்டுட்டு போயிருப்பாவளோ? ஐயோ வள்ளி, என் பேதியில போனவள நீ எங்க போயிருந்து தின்னுட்டு கிடக்க? எல்லாம் அந்த பாதவத்தியால வந்து
என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வருவான்னு தெரிஞ்சிருந்தா அன்னை கேவலம் நான் கலத்தி விட்டுருப்பேனே. ஐயா என்ன ஐயா, வந்தவனோ பாத்ரூம் போன நான் 2 பேரையும் வெளியில 10 ரூபா இதுக்கு அனுப்பிவிட்டேன். ஆள்வளை காணும், ஓடிட்டானோல இல்லையான்னு கண்காணிச்சுக்கிடுங்க. சரியா? ஓடுனானுன்னா எனக்கு ஒரே ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடணும். இவனுக்கு கொடுக்கறதுல அவனை தெரிச்சு விழுந்து வருவானுவா. சரிங்க ஐயா, அதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து தப்பி போனால ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. இல்லையா இந்த ரிப்போர்ட் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காண்டி 3 நேரம் கூப்பிட்டுருக்காங்க ஐயா. இப்போ வர நேரம் ஆகுமோ, வெளியில தான் நிற்காங்க. வந்துருவா. யோ எஞ்சிப்பா. நானா சார் போனோம்? பின்ன வேற யார் போனோம்? போட்டா பிடிக்கப்பா. இவனை கூட்டிட்டு போங்க, அவனை 2 பேரும் வருவானு, வந்த பிறகு சேர்த்து வச்சிடுங்க. சரி சார் வாயா, எந்தி. சார் போட்டோ பிடிச்சி டிவியில போடுவேலா? ஆமா, டிவியில போட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி தருவோம். வார்டு முதல்ல பேப்பர்ல இதுலயும் போட்டு என்னை அசிங்கப்படுத்த போறீங்களா சார்? என் பொண்டாட்டி தான் சார் தப்பு பண்ண, நான் இல்லை சார், என்ன மன்னிச்சிருங்க சார். போட்டா பிடியா, போ. பொண்டாட்டி வரது வரைக்கும் உன்னையே தான் வச்சு பாடாப்படுத்துவோம். என்னல நிம்மதிய பாத்ரூம் கூட போட மாட்டுக்க, இதுக்கு அவனோலே மேலு. தாத்தா, நம்ம என்ன விளையாடுறதுக்கா வந்திருக்கோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். நிம்மதியா பாத்ரூம் போறதா இப்போ உங்களுக்கு முக்கியம். ஏதாவது சொல்லி போலீஸ்ல இருந்து தப்பிக்க பார்க்கலான்னு பார்த்தா இருக்க இதுல நீங்க வேற. உங்களுக்கு கக்கூசு போறதுக்கு காவலுக்கு தான் நான் இருக்கேனோ. கடுப்பை ஏத்திக்கிட்டு வாங்க சீக்கிரம். பேராண்டி எதுக்குலாம் என்னைய போட்டு ஏசுக? நானும் உன்னைய போலதானல வந்திருக்கேன். ஆளை பேர் ஆளை எரிச்சலா இருக்கு. பியாதி எடுப்பா, போனா போக்க எடுத்துக்கிட்டு அப்படியே போய் தொலைய வேண்டியதுனாவா? என்ன வந்து கட்டிக்கிட்டு என்னைய போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா. வருவாள்ல இனி வீட்டுக்கு, அவளுக்கு இருக்கு. நானே ஒரு பாவம், என்கிட்ட கடந்து கத்துதியல நீ. எம்மா, எனக்கு நடக்கவும் கழிய மாட்டேங்குது, ஒன்றும் செய்யவும் முடிய மாட்டேங்குது. போலீஸ் அடிப்பாவளோ நம்மள? தாத்தா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாங்க. நானே பெரிய மண்டக்கடியில் இருக்கேன். வாயை திறந்தேன்னு வைங்க, வாயோட குத்தி இன்னோட மண்டையை பிளந்து விட்டுருவேன். ஐயா போப்பா, நீ வேற. ஏடி இந்த பாசி இருக்குவா, நல்லா இருக்குவாட்டி. முதலாளி வாட்டி 2 3 போட்டோ எடுப்போம். நீங்களாம் எப்போ வரதுக்கு? இருங்காச்சு ஒரு போன் பண்ணிட்டு வரேன். யாச்சி நல்லா இருக்கு, கொஞ்சம் சிரிங்களா. மாய் சிரிச்சாலும் தெரியாதுடி. யாச்சி வீடியோ இல்ல போட்டாதான் எடுக்க, சிரிக்கிறது சத்த மட்டும்தான் வருது. ஏடி மோரே அப்படியே ஒழுங்கா எடுத்துட்டு வாயா. ஹலோ ஏடி, ஏ மூத்தவளே, ஏடி என்னடி செய்திய? ஏக்கா வீட்டுக்கா போன் பண்ணிட்டு என்னக்கா நீங்க? ஏடி யாமட்டி அழுத? எம்மா நான் ஒன்னும் அழல, கேட்கவா உனக்கு ஒழுங்கா? நீ எங்க இருக்க? உங்க வந்துடாத நீ வீட்டு பக்கத்துல. அப்பா உன் சேமா கோபத்துல இருக்கு. எங்கம்மா இருக்க நீ? ஏடி நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டேன்டி. ஏடி நான் என்னத்தை போட்டு சொல்லதுக்கு? நான் ஊரு கிடந்து ஊரு, நாடு கிடந்து நாடு போறதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இது உங்க அப்பாவைங்க ஏசிட்டு கிடக்காரோ என்னைய? இது அங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டோம். பாலவத்தி பாலா போட பாலவத்தி என்ன இப்படி கொண்டு வந்து விட்டுட்ட பிறந்த லட்சுமி. அவளை விட்ட மாட்டேனா? ஊருக்கு வந்து நீ இருக்க அவளுக்கு. ஆமா, நீ ஊருக்கு வந்து அங்க செய்வ. அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு, அப்பாவை தாத்தாவை அப்புறம் அந்த நெட்டவெளி டீச்சருக்கு மாப்பிள 3 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு இன்னும் அந்த லட்சுமியத்தை போராட்டம்லாம் நடத்துவேன்னு சொல்லிட்டு இருக்காவ. உன்னை கைது பண்ணது வரைக்கும் நீ எங்க இருக்க? நீ இங்க வந்து சரண்டர் ஆகு. ஒன்னாலும் அப்பா உள்ள போய் இருக்கு. நாங்க அத்தை வீட்டுல போய் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன டீ சொல்லுத? பேதியில போவா. எடி உங்க அப்பா போய் என்ன செஞ்சாரு? போயிட்டாரா? இது 3 பேரையுமா கூட்டு போனவ? ஐயோ கடவுளே, எடி சாப்பிட்ட இல்லாட்டி ஏதாவது எடி அத்தை வீட்டுல போய் 2 3 வாய் வயிற்று வாத்தத்துக்கு உள்ள போட்டுருங்க. ஐயோ சும்மாவே என்னை அறுத்து கிளிப்பாரு. எடி நான் வந்து இப்ப ஒரு ஊருக்கு போறேன். எந்த ஊருன்னு சொல்லக்கூடாதுன்னு போனது டிராஸ் பண்ணுவாவளா? பேசுறதெல்லாம் கேட்பாவளா? அது பண்ணுவாவளா? பட்டி எந்த ஊருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. அங்க போறேன். இப்ப வெளியே வர முடியுமான்னு தெரியல. டீ மூத்தவள நீ போனவை இடி கொஞ்சம் உங்க அப்பனை பார்த்து கொட்டி. ஐயோ எங்க வந்து நிக்க மறுனா? நீ போனவை நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உனக்கு போன் பண்ணுதே. எடி என்னாச்சு?
பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. லட்சுமி போராட்டம் பண்ண போறாளாச்சு. என் மாப்பிள்ளைய, உங்க மாப்பிள்ளைய, வள்ளி மாப்பிள்ளைய 3 பேரையும் போலீஸ் பிடிச்சி அடைச்சி போட்டிருக்கா. போன போட்டு அறுத்து கிழிச்சிட்டு கிடக்கா. ஏச்சி பேசாம வெளியே போயிருவாச்சு. நமக்கு இதெல்லாம் சரிப்படாது. ஐயே போலீஸா? எம்மா என் பிள்ளைகள் எங்க கொண்டு விட்டாவே? அம்மா வீட்டில் விட்டுருப்போம், பிரச்சனை இல்லை. எக்கா இனி எப்படி வெளியே போக முடியும்? எக்கா வட்டிக்கு கடத்த வாங்கி 30,000 ரூபாய் செலவு பண்ணி டிக்கெட் போட்டிருக்குது. எப்படி வெளியே போக முடியும்? ஐயோ, போலீஸ் பிடிச்சி போராட்டம் நடத்துவேன்னு சொன்னாளா? அவன் நடத்தினாலும் நடத்துவா. எது என்ன டீச்சர் எதுக்கு அவரை இன்னைக்கா நாளைக்கானு கிடக்காரு இடிச்சுக்கிட்டு என்னவோ ஆகி தொலைஞ்சிட்டு நான் ஊரே என்னைய சேர்ந்து கும்மி போடுவேன். ஐயா எடி என்ன டேடி இட்டு வெளியே போயிடுவா முட்டி. பணம் 30 போனா போவும் போய் கழிவு. எடி வாட்டி போயிடுவா முட்டி. சத்துக்கிட்டு போயிடுவாரு அவரு. இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். வாங்க. ஏச்சி என்னாச்சு சொல்லிய? பைசா எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம்? எடி அது கொஞ்சம் இருக்கு. எடி அவன் மண்டே போட்டுட்டோம்னா பணம் போவும். பணம் வாங்கட்டி போவோம். டூர் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். வாங்க. அவரே இழுத்துட்டு போயிருக்காரு. அவரே என்னைக்கு போவார்னு தெரியாம நானே ஜாதியை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க. சே, எல்லாம் போச்சு. என்னென்ன கனவுலாம் கண்டிருந்தேன், எல்லாம் போச்சு. வெளியே எப்படி ஐயா இந்த அவுட் சைடுக்கு எப்படி போகணும்? அவுட் சைடாக வெளியே போகணுமா? ஆமாண்ணே, வெளியில் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? வந்துட்டோம். இனி ஃப்ளைட் வரும்னு சொன்னாவே அதை இங்கே இருக்கோம். வெளியே போகணும் இப்போ எங்களுக்கு. ஓ, இனி வெளியில் போக முடியாது. உங்களுக்கு செக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இனி இங்கே தான் வெயிட் பண்ணணும். ரொம்ப சீரியஸாக, ரொம்ப அர்ஜென்ட்டுனா மட்டும்தான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு நிறைய பேப்பரில் சைன் வாங்கி அப்புறம் தான் நீங்கள் வெளியில் போகணும். இட்ஸ் ஸோ டஃப். இனி போக முடியாது மேம். அப்படியா? ஐயோ சரி, நன்றிப்பா. இட்ஸ் ஓகே. என்ன செய்யுதுங்க? எக்கா, கடவுளே நம்மளை இப்போ வெளியில போகக்கூடாது, இங்கேயே இருங்கன்னு சொல்லுதாரு. இப்போ நம்ம வெளியில போனா நம்ம விதியே மாறிடும். ஆமாட்டி, எனக்கும் அப்படிதான் மனதுக்குள்ள உருக்குது. மாரியாத்த மண்டையில யாருங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு விட்டி. விதி நம்மளை வெளியில விட மாட்டேக்குது. பியாசாக்க பாரினுக்கு போயிட்டு 3 நாள் இருந்துட்டு வந்துருவான். 3 நாளில் கோவம் தணிஞ்சு அவளே பாப்பஸ் வாங்கிட்டு போயிடுவான். அதைத்தான் நானும் சொல்லுதே. யாரு தெரிஞ்சுக்கிடுதியே? அப்படியா? சரியாச்சு, அப்ப போவோம். Ting, ting, ting. Ladies and gentlemen, once and I lost the range. Malaysia flight is soaring. Come to get to the swing to take your passport and visitors. எது மலேசியா நம்மதான் வள்ளி வாட்டி. எது வாடுவாங்க மலேசியா நம்மதான். வீட்டுக்கு போன் பறந்துட்டு பிளைட் சத்தம் கேட்டணும் ஓடத பாரு. மேட்ச் வாப்பாங்க வாரோம். எது பிளாக்ல யார பிடிக்கணும்? சன்னடி கிட்ட பிடிச்சு வாங்க. யாச்சி, நமக்கு சீட்டு உண்டு. பைத்தியார கூட்டம் யாச்சி.